அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி லக்னம் முதல் 12 பாவகங்கள் வரை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்றோம். அந்த மாதிரி லக்னம் அப்படின்றது ஒரு நட்சத்திரத்துல தான் நிற்கும். எல்லா கிரகங்களும் நட்சத்திரம் வழியா தான் பயணிக்கும். இப்போ பிறந்த நேரத்துக்கு லக்னம் ஒரு நட்சத்திரத்துல இருக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், 27 நட்சத்திரங்கள் இப்படி இருக்கு பாத்தீங்களா? அதுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துலதான் லக்ன புள்ளி அமையும். இப்போ எல்லா நட்சத்திரத்துக்குமே பாத்தீங்கன்னா கிரகங்கள் இருக்கு, நட்சத்திர அதிபதி. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிபதி யாருன்னா கேது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் அதிபதி. அடுத்ததா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு சூரியன் அதிபதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரோகிணி, அஷ்டம், திருவோணம் இந்த நட்சத்திரங்களுக்கு சந்திரன். அடுத்ததா பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி. அடுத்ததா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களுக்கு ராகு பகவான் தான் அதிபதி. அடுத்ததா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு சனி பகவான் தான் அதிபதி. அடுத்ததா கடைசியா பாத்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு 3 நட்சத்திரங்களுக்கும் புதன் தான் அதிபதி. இப்போ எந்தெந்த நட்சத்திரத்துக்கு யார் அதிபதினு சொல்லிட்டோம். இப்போ லக்னம் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துலதான் அமைஞ்சிருக்கும். அப்போ அந்த நட்சத்திர அதிபதி லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல போறோம். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல சூரியனை எடுத்துக்கலாம். காலப்புருஷ லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் அஸ்வினி, கேதுவோட நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சாலுமே கூட நம்ம வரிசை சூரியன்ல இருந்து எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ நாம பிறக்கும் போது லக்ன புள்ளி சூரியனுடைய நட்சத்திரங்கள்ல இருக்குன்னு வைங்க. சூரியன் நட்சத்திரம் அப்படின்னா முதல் நட்சத்திரம் கிருத்திகை, 2வது நட்சத்திரம் உத்திரம், 3வது நட்சத்திரம் உத்திராடம். இதுல கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் பாதம். சூரிய நட்சத்திரம் 3 நட்சத்திரமே பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் முதல் பாதம் ஒரு ராசியிலையும் அடுத்த 3 பாதங்கள் அடுத்த ராசியிலையும் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல லக்ன புள்ளி அமைஞ்சால் அது மேச லக்னம் ஆயிரும். 2, 3, 4ஆம் பாதங்கள்ல லக்ன புள்ளி அமைஞ்சால் அது ரிஷபம் லக்னம் ஆயிரும். அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல ஒரு லக்னம் அமையுது அப்படின்னா அது சிம்ம லக்னம் ஆயிரும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதமா இருந்தால் லக்ன புள்ளி அது கன்னி லக்னம் ஆயிரும். அடுத்ததா உத்திராடம் 1ஆம் பாதம் அப்படின்னா தனுசு லக்னம். 2, 3, 4ஆம் பாதத்துல லக்ன புள்ளி அமைஞ்சால் அது மகர லக்னம் ஆயிரும். இப்போ இதுல உங்களுக்கு சூரியனுடைய இந்த நட்சத்திரங்கள்ல லக்ன புள்ளி அமையுதுன்னு வைங்க. அப்போ எந்தெந்த லக்னம் சொன்னோம்? மேசம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம் இந்த ராசிக்குள்ள இந்த லக்னங்கள் அமையுது அப்படின்னா, இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள்ல லக்ன புள்ளி அமையுது அப்படின்னா அவங்களுக்கு லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி யாரு? சூரியன். இப்போ அந்த சூரியன் லக்னத்துல இருந்து இப்ப நாம சொன்ன இந்த 6 லக்னங்கள்ல எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், இதுல லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அந்த சூரியன் லக்னம் முதல் 12 பாவகங்கள் வரை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ
சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்லா கவனிங்க. எல்லாத்துக்கும் எல்லா பலன்களும் சரியா இருக்காது, சில பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம 6 லக்னம் சொன்னோம் பாத்தீங்களா. இப்போ மேச லக்னமா இருந்தா 5ஆம் அதிபதி ஆயிடுறாரு சூரியன், ரிஷப லக்னமா இருந்தா 4ஆம் அதிபதி ஆயிடுறார், சிம்ம லக்னமா இருந்தா லக்னாதிபதி ஆயிடுறார், கன்னி லக்னமா இருந்தா 12ஆம் அதிபதி, தனுசு லக்னம் அப்படின்னா 9ஆம் அதிபதி, மகர லக்னம் அப்படின்னா என்ன ஆகும், சூரியன் 8ஆம் அதிபதி ஆயிடுறார். இதே நல்லா கவனிங்க. இப்போ தனுசு லக்னமா இருக்குன்னா 3ஆம் பாவகம் எந்த பாவகம் வருது, கும்பம், அங்க வந்து பகையாகிறாரு. அதே சிம்ம லக்னமா இருந்தா 3ஆம் பாவகத்துல நீச்சமாகிறார் துலாம்ல. அப்போ அந்த நீச்சம் உச்சம் சமம் பகை அதை பொறுத்து தான் அந்த பலன்களுடைய அளவீடுகள் அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த 6 லக்னங்கள்ல ஏதாவது ஒரு லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, அதுல சூரியனுடைய நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிருச்சு. அவங்களுக்கெல்லாம் சூரியன் இப்போ லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அவர் லக்னத்திலே இருந்தால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அது பிறப்புலயே அவங்க கூட பிறந்த மாதிரியே இருக்கும். தன்னம்பிக்கை இவங்க வாழ்க்கையில இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கலாம். அடுத்தவங்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப், வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும். அது இயற்கையாவே இருக்கும். அதை யாருமே இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட என்னன்னா, நான் தான், அதாவது தான் தான் அப்படின்ற ஒரு மனநிலை அதிகமா இருக்கும். அதை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதனால என்ன ஆகும், இவங்க வாழ்க்கையில அதிகமா தனிமை உணர்வை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். கூட்டு குடும்பமாவே வாழ்ந்தாலும் தனியா வாழ்ந்தா எப்படி மனநிலை இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஓகே, எல்லாமே நான் சுருக்கமா சொல்றேன். ஏன்னா 9 கிரகங்களுக்குமே இப்ப நாம சொல்லணும் இந்த ஒரே வீடியோல, அதனால சுருக்கமா சொல்றேன். இப்போ அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அவர் வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், இவங்க பேசுனாங்கன்னு வைங்களேன், அவங்க பேசக்கூடிய வார்த்தையில ஒரு அதிகாரம் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஒரு அதிகார தோரணங்களோட தான் இவங்க பேசுவாங்க. இவங்க பேச்சினாலேயே இவங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு அப்படின்றது கண்டிப்பா உண்டு. அந்த பேச்சினாலே என்ன ஆகும், குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடுன்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வாழ்க்கையில அடிக்கடி பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஏற்றத்தாழ்வுன்றது அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்துல, லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அவர் வந்து லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல இருந்தால் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில அதிகமா எதையுமே துணிச்சலா சந்திப்பாங்க, அதிகமா முயற்சி பண்ணுவாங்க. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த முயற்சி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். துணிச்சல், ஒரு முயற்சி, இதுதான் இவங்களுடைய அடையாளமா இருக்கும். தன்னுடைய சுய முயற்சினால வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு உடன்பிறப்புகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட கருத்து வேறுபாடு எப்பவுமே இருக்கும், இருந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அந்த சூரியன் லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில கண்டிப்பா மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு. அதுவும் ஜாதக தகுதிக்குள்ளதான் கிடைக்கும், சரிங்களா? அதுக்காக ரொம்ப டாப்ல எதிர்பார்க்க கூடாது. அது நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். இது சார்ந்த வகையில கண்டிப்பா ஒரு முன்னேற்றம்ன்றது கன்ஃபார்ம் இருக்கும். ஆனா என்னதான் ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் இவங்களோட மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மனநிலை சமநிலையா இருக்கிறது அப்படின்றது இருக்காது.
தாய் வழி உறவுகள் சார்ந்ததுல பாத்தீங்கன்னா மனசளவுல ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுன்றது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அந்த சூரியன் லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்க கிட்ட புத்திசாலித்தனம் பயங்கரமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். எதையுமே புதுசா செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததா இவங்க வாழ்க்கையில பேர் புகழ் அப்படின்றது இயல்பாவே இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க பெருசா முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது எந்த அளவுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்றது ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். ஆனா காதல் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலையா தான் இருக்கும். இந்த காதல், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே எப்பவுமே ஏதாவது ஒரு வகையில மனசு கவலை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு அதை நினைச்சு ஒரு கவலைப்படுற மாதிரியான ஒரு மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அந்த சூரியன் லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி அதிகமாவே இருக்கும். எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி இவங்க தான் ஜெயிப்பாங்க. எந்த ஒரு போட்டியா இருந்தாலும் சரி அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு மன வலிமை ரொம்ப அதிகமா இவங்க கிட்ட இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உடல் நலம் சம்பந்தப்பட்டது, வேலையில அதிகமா அழுத்தத்தை சந்திக்கிறது. அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த உடல் நலம் சார்ந்த விஷயத்திலையும் வேலை சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் சோதனையை இவங்க பார்க்க வேண்டிய காலகட்டமா இருக்கும், குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும்போது. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அந்த சூரியன் லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல இருந்தால் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவிகள் ரொம்ப ரொம்ப ஒரு வலிமையானவங்களா இருப்பாங்க. இப்ப 7ஆம் பாவகத்துல இப்படி சூரியன் இருந்தாலே லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதியாகி சூரியன் 7ஆம் பாவகத்துல இருந்தால் தொழில் சார்ந்த விஷயத்துல இவங்க எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சின்றது இவங்க வாழ்க்கையில இருக்கும். ஆனா உறவுகள் சார்ந்த வகையில ஆதிக்கம் அப்படின்றது அதிகமா இருக்கும். உறவுகளுடைய ஆதிக்கம் இவங்க கிட்டையும் அதிகமா இருக்கும், இவங்களுடைய ஆதிக்கமும் உறவுகள் சார்ந்த வகையில அதிகமா இருக்கும். அதனாலேயே என்ன ஆகும்? கருத்து வேறுபாடு அதிகமாகும், அதிகமான சண்டை சச்சரவுகள் வரும். இப்போ லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? ரகசியம் சார்ந்த விஷயத்துல அதிகமான அறிவு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனப்பான்மை அப்படின்றது இவங்களுக்குள்ள அதிகமாவே இருக்கும். இவங்க வாழ்க்கை அடிக்கடி பாத்தீங்கன்னா அதிகமான மாற்றங்களை சந்திக்கக்கூடியதா இருக்கும். இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திடீர்னு தான் பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அதனாலேயே என்ன ஆகும்? மன அழுத்தம் அதிகமாகி சோதனைகள் அதிகமாகும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி லக்னத்திற்கு, அதாவது லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அந்த சூரியன் லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்துல இருந்தால் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்க கூடவே இருக்கிற மாதிரி, தர்ம சிந்தனை, அப்பாவோட தந்தை வழி ஆதரவு, இது எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஒரு குறை என்னன்னா கருத்து வேறுபாடு. அது எப்படின்னா அடுத்தவங்க மேல பெருசா நம்பிக்கை இல்லாததுனால ஒரு கருத்து வேறுபாடு மற்றவங்களோட அதிகமாகும். இதுதான் ஒரு பெரிய குறை இவங்க கிட்ட. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அந்த சூரியன் லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? தொழில் சார்ந்த வகையில இவங்க எதிர்பார்க்காத ஒரு உயர்வு அப்படின்றது கன்ஃபார்ம் வாழ்க்கையில உண்டு. புகழ், கௌரவம், அந்தஸ்து, இது எல்லாமே நல்லா இருக்கும். அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல இவங்க இருப்பாங்க. லேபரா இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க, உத்தியோகத்துல இருந்தாலும் அந்த மாதிரி இருப்பாங்க, சொந்தமா தொழில் பண்ணாலும்
மற்றவங்களை விட அதிகமா அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த வேலை சார்ந்த விஷயத்துல, அப்புறம் மொத்தமா வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லா அதுலயுமே பொறுப்புகள் அப்படின்றது அதிகமாயிரும். உத்தியோகத்துல இருக்காங்க அப்படின்னா தனக்கு மேல இருக்கிற மேலதிகாரிகளோட ஒரு என்ன சொல்றது, ஒரு போட்டி அப்படின்றது எப்பவுமே ஒரு சவால் நிறைந்த ஒரு உத்தியோகமா இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அந்த சூரியன் லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்துல இருந்தால் இவங்க வாழ்க்கையில வருமானம் அப்படின்றது ரொம்ப அதிகமா வரும். இவங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாமே இந்த ஜென்மத்துல இவங்களுக்கு நிறைவேறும். பெரிய அளவுல சொந்த பந்தங்கள் இவங்களுக்கு இருப்பாங்க. ஆனா நண்பர்கள் சார்ந்த வகையில கருத்து வேறுபாடு அதிகமா வரும். அதுல மட்டும் கவனமா இருந்துக்கணும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சூரியனாகி அந்த சூரியன் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் அதிகமா இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு வெளிநாட்டுல இருப்பாங்க, அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுடைய ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்களோட ஒரு பழக்க வழக்கமாவது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 12ல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலவு வாழ்க்கையில ரொம்ப அதிகமாகும். அது தேவையில்லாத விரைய செலவுகளாகவும் இருக்கலாம், தேவையான செலவாகவும் இருக்கலாம். அது எந்த மாதிரி செலவுன்றது நடக்கக்கூடிய தசா புத்தி தான் தீர்மானிக்கும். தனிமை உணர்வு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இதுவரைக்கும் லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சூரியனாக இருந்து அவர் லக்னத்திற்கு 12 பாவகங்களில் இருந்தால் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சந்திரன் ஆகி அந்த சந்திரன் லக்னத்தில இருந்து 12 பாவகங்கள் வரை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி அப்படின்னா ரிஷபம் லக்னம். அஸ்தம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கன்னி கன்னியில இருக்கு, கன்னி ராசிக்குள்ள இருக்குது. அப்போ கன்னி லக்னம். மகர லக்னத்துல திருவோணம் நட்சத்திரம். அப்போ இந்த 3 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி லக்னம் முதல் 12 பாவகங்கள் வரை சந்திரன் இருந்தால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்ட்டான். இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் எங்க இருக்காரோ அந்த அது சார்ந்த விஷயங்கள் தான் மனசு அதிகமா விரும்பும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அவர் லக்னத்திலே இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மென்மையான மனசா இருக்கும். அனைவரையுமே எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கும். ஆனா ஒரு குறை என்னன்னா, இவங்க மனசு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா இருக்காது, அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தும் என் மனசு என்ன நினைக்குதோ அப்படித்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சந்திரன் ஆகி அவர் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேசக்கூடிய பேச்சு ரொம்ப இனிமையா பேசுவாங்க. அடுத்தவங்களை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க தன்னுடைய பேச்சினாலேயே. குடும்பம் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு அன்பா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்றது அடிக்கடி இவங்க வாழ்க்கையில உண்டு. இவங்க எதையுமே லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உணர்வு பூர்வமா தான் பார்ப்பாங்க. லாஜிக்கெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஒரு எமோஷனல், அதாவது எதையுமே ஒரு லாஜிக்கா பார்க்காம லாஜிக்கை விட எமோஷனல், தன்னுடைய மனசுல தன்னுடைய உணர்ச்சி வசப்படுறது எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் இவங்களுடைய பேச்சு இருக்கும். அது சில நேரம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய பலமா இருக்கும், ஆனா சில நேரங்கள்ல அதுவே பலவீனமாயிடும். அப்ப அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய தன்மையை பேசினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க வாழ்க்கையில. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சந்திரன் ஆகி
அவர் வந்து லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு கலை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம், திறமை அப்படின்றது இருக்கும். தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி செஞ்சாலும் அது நல்லபடியா நடக்கும். ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, இவங்க மனசு ஸ்ட்ராங்கா இருக்காது, எதுலையுமே ஒரு நிலை இல்லாம போயிடும். அது ஒண்ணுதான் மைனஸ். இவங்க வந்து இவங்களோட மனநிலை எப்போ என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க. அதாவது நடிக்க மாட்டாங்க. சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா தான் காட்டிக்குவாங்க, துக்கமா இருந்தா அதை துக்கமா தான் காட்டிக்குவாங்க. சந்தோஷமா இருக்கிறப்ப துக்கமா இருக்கிற மாதிரியோ, துக்கமா இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியோ எல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதுபடிதான் செயல்படுவாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரன் ஆகி அந்த சந்திரன் லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகன சுகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாவுடைய ஆதரவு, தாய் வழி உறவுகள் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். மனநிலை சமநிலைன்றது கண்டிப்பா இவங்களுக்கு உண்டு. ஆனா எந்த ஒரு விஷயத்திலுமே அதிகமா ஒரு பற்று வச்சிருவாங்க. காதல், அன்பு, பாசம், நேசம். அந்த காதல், அன்பு, பாசம், நேசம்ன்றது உணர்ச்சி பூர்வமா ரொம்ப அதிகமா வச்சிருவாங்க. அதனால சில நேரங்கள்ல வாழ்க்கையில சில சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளி உலகத்தை பத்தி அதிகம் கவலைப்பட மாட்டாங்க. தன்னுடைய வீடு, தன்னுடைய மனைவி, மக்கள் அதுதான் தன்னுடைய உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் 5ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்போ கற்பனை திறன் அதிகமா பயன்படக்கூடிய துறைகள்ல இருக்காங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. படைப்பாற்றல் அப்படின்றது இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். காதல் உணர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட. ஆனா அதிகமான உணர்வு காதல்ல இருந்தாலுமே அதனாலே என்ன ஆகும், அதிகமான வேதனையை சந்திக்கக்கூடிய நிலைமையும் வரும். இவங்க வந்து தன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே எல்லா விஷயத்திலையும் கேட்டு செய்யக்கூடியவரா இருப்பார். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவை மனப்பான்மை இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணமும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா மன அழுத்தம், ஒரு உடல் சோர்வு இதெல்லாம் வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமா சந்திக்க வேண்டியிருக்கும். இவங்க மனசுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு வகையில ஒரு பாரமா இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வோடவே இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா உத்தியோகம் சார்ந்த வகை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நல்லா இருக்கும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? வரக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப அன்பானவங்களா, அந்யோன்யம் உள்ளவங்களா இருப்பாங்க. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் 7ஆம் பாவகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய கணவன் மனைவி அன்பு, அந்யோன்யம் உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த ஜாதகர் உறவுகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிகமான ஒரு ஈர்ப்போட இருப்பாங்க. அதிகமா அவங்க இந்த உறவுகளை சார்ந்து வாழக்கூடிய ஒரு மனநிலையோட இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல அதை வெறுத்து போற மாதிரியான சூழ்நிலையும் வரும். அதாவது நான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம நாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் உள்ளுணர்வு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா சிந்திப்பாங்க. மேலோட்டமாலாம்
எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணி செயல்பட மாட்டாங்க. ஆனா இவங்க மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பயம், பதட்டம், அதனாலேயே மன அழுத்தம்ன்றது அதிகமா இருக்கும். இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உலகம் இல்லாம இவங்க மனசுக்குள்ள ரகசியமா ஏதாவது ஒரு உலகத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை வாழ்க்கை அப்படின்றத இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களை அதிகமா நம்புவாங்க. ஆன்மீகம், அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் இருந்தாலுமே நல்ல விஷயத்துல நம்பிக்கை வைப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கைன்றது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதிகமா அதாவது நம்பிக்கையை வச்சு வாழக்கூடியவங்க யாருன்னா அது இவங்க தான். நம்பிக்கைகள் அடிக்கடி மாறினாலுமே நம்பிக்கையே வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது இவங்க தான். லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் 9ஆம் பாவகத்துல இருக்கிறவங்களுக்கு. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் 10ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தாலே ஒரு மக்கள் சக்தி அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். அதாவது அவங்க இருக்கிற ஏரியாவில் அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அவங்க நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியும், ஒரு பேர் புகழ் ஒரு அடையாளத்தோட இருப்பாங்க. ஆனா வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு நிலையான தன்மை இருக்காது. ஒரே இடத்துல வேலை பார்த்தாலுமே வேற வேற வேலையை பார்க்க வேண்டி இருக்கும். அவங்க இருந்தாலும் இறந்தாலும் அதிக பேர் அவங்களை ஞாபகம் வச்சுக்க கூடியவங்களா இருப்பாங்க. யாரு? லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் 10ஆம் பாவகத்தில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? நண்பர்கள், நல்ல நண்பர்கள் அவங்களுக்கு அமைவாங்க. வருமானம்ன்றது எதிர்பார்த்த மாதிரியே வாழ்க்கையில இருக்கும். இவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைப்படுறாங்களோ இந்த ஜென்மத்துல அது எல்லாமே இவங்களுக்கு நிறைவேறும். ஆனா எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதை மட்டும் குறைச்சிக்கணும். எதுவுமே ஜாதக தகுதிக்குள்ளதான் நடக்கும். ஜாதக தகுதியை மீறி எதுவும் நடக்காது. அதனால ஜாதக தகுதிக்குள்ள இவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நிறைவேறும். ஆனா எல்லாருக்கும் எல்லா ஆசையும் நிறைவேறாது இல்லைங்களா? ஆனா இவங்களுக்கு நிறைவேறும் குறிப்பிட்ட பல ஆசைகள். எதிர்பார்ப்பு அதிகமானா ஏமாற்றம் கண்டிப்பா உண்டு. ஆசைப்படலாம், தப்பு இல்லை, பேராசைப்படக்கூடாது இல்லைங்களா? ஆசைன்றது எதிர்பார்ப்பு. ஆனா அதிகமா எதிர்பார்த்தா அது பேராசை. அதனால அதிகமா எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்ததுல அதிகமா ஒரு ஈர்ப்புன்றது இருக்கும். கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். வெளிநாடு வாய்ப்பு இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு, அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கன்ஃபார்ம் உண்டு இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு தனிமை உணர்வை சந்திப்பாங்க, அல்லது தனிமையில வாழ்ற மாதிரியான ஒரு உணர்வோட இவங்க மனநிலை இருக்கும். வாழ்க்கையில அதிகமா சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தோடவே இருந்தாலுமே வாழ்நாள் பூராவே அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்றது தனியாவே வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனநிலையோடய வாழ்றவங்களா இவங்க இருப்பாங்க. இதுவரைக்கும் லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாகி அந்த சந்திரன் 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்னு சொன்னோம். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் தன் லக்னத்திற்கு 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே நம்ம வீடியோல சொன்னோம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். இப்போ மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம் ரிஷபத்துல இருக்கும், 3, 4ஆம் பாதம் மிதுனத்துல. சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2ஆம் பாதம் கன்னியில, 3, 4ஆம் பாதம் துலாம்ல. அவிட்டம் நட்சத்திரத்துடைய 1, 2ஆம் பாதங்கள் மகரத்துல, 3, 4ஆம் பாதம் கும்பத்துல இருக்கும். அப்போ செவ்வாய் நட்சத்திரங்கள்ல லக்னம் இருக்கணும்னா 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்னா ரிஷபம், அதாவது மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம்னா ரிஷபம்,
சித்திரை 1 2 பாதம்னா கன்னி, அவிட்டம் 1 2 பாதத்துல அமைஞ்சதுன்னா மகரம். அப்போ எந்த பாதத்தில் அமைதோ அப்ப அந்த லக்னம் வந்துடும். 3 4 பாதம்னா அடுத்த ராசி. செவ்வாய் நட்சத்திரங்கள் எல்லாமே முதல் 2 பாதம் முதல் ராசியிலையும் அடுத்த 2 பாதங்கள் அடுத்த ராசியிலையும் வரும். இப்போ இந்த 6 லக்னங்கள்ல பிறந்திருந்து அது லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துல லக்னம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய் ஆகிறாரு. லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க செவ்வாய், அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப செவ்வாய் அப்படின்னாலே பொதுவா என்னது? கோபம், வீரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் வேகமா செயல்படக்கூடிய ஒரு தன்மை, வேகம், தைரியம், சில நேரங்களில் கோபம் அதிகமா வரும் அப்படின்றதையும் வச்சுக்கலாம். நாம இப்போ லக்னத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படி? அதாவது லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட தைரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். தைரியம், துணிச்சல், எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். நேர்மை குணமும் அதிகமாவே இருக்கும் அவங்க கிட்ட. எதுக்குமே முன்னாடி நின்று செய்யக்கூடிய ஒரு குணம் அவங்க கிட்ட இருக்குமா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அவசர முடிவு, கோபம், அது ஒண்ணுதான் அவங்க கிட்ட மைனஸா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். நானே செய்யறேன், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா ஜெயிப்பாங்க, அப்படித்தான் வாழ்வாங்க. இவங்க ஜெயிப்பாங்க, ஜெயிக்க மாட்டாங்கன்றது நடக்கக்கூடிய தசா புத்தி தீர்மானிக்கும். ஆனா அந்த ஒரு சிந்தனையில தான் இவங்க வாழ்வாங்க. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் 2ஆம் பாவகத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்க வாழ்க்கையில ரொம்ப கடின உழைப்பு போட வேண்டியிருக்கும். அதிகமான உழைப்பு கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில பண வருமானம்ன்றது இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா பேச மாட்டாங்க. ஆனா பேசினாங்கன்னா, ஒரு வார்த்தை பேசினாலும் அடுத்தவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவாங்க. ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க கத்தி எடுத்துலாம் யாரையும் குத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க பேசுற அந்த வார்த்தையே போதும், அடுத்தவங்களை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கும். அதனால இந்த 2ல செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம், லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி செவ்வாய் 2ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா பேசினா நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் 3ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில எதையுமே அதிகமா, லக்னத்துல இருக்கிறத விட 3ல இருக்கிறது அதிகமான ஒரு துணிச்சல், ஒரு முயற்சி. இவங்க வாழ்க்கையில அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டை விட தன்னால முன்னேறதான் அதிகமா இருக்கும், தன்னுடைய முயற்சினால. ஆனா உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு போட்டி, பொறாமைன்றது இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமே ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே தற்காப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அந்த தற்காப்போட செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே. நான் எல்லாமே சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். ரொம்ப விரிவா சொன்னா வீடியோ ரொம்ப அதிக நேரம் ஓடும், போர் அடிச்சு போயிடும். அதனால ரொம்ப சுருக்கமா முக்கியமான பலன்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். இப்ப பாத்தீங்கன்னா, லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சொத்து, வண்டி, வாகனம், வீடு, இந்த யோகம்லாம் கண்டிப்பா உண்டு. மன வலிமைன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா வீட்டுல ஒரு நிம்மதி அப்படின்றது ரொம்ப குறைவாதான் இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுல வாழக்கூடிய வாழ்க்கைன்றது ஒரு போர்க்களத்துல வாழ்ற மாதிரியான ஒரு நிலைமையா இருக்கும் சில நேரங்கள்ல. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்களுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் செயல்படுவாங்க. தான் என்ன நினைக்கிறோமோ அதுபடிதான் செயல்படுவாங்க. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒன்னெல்லாம் இருக்காது. அதனால என்ன ஆகும்? இவங்களை அதிகமா வாழ்க்கையில வெற்றியை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா காதல் சார்ந்த விஷயத்துல அவசரம் ரொம்ப அதிகமா இருக்கும், கோபமும் அதிகமா இருக்கும். அதை குறைச்சிக்கணும். அப்பதான் காதல்
நல்லா இருக்கும். காதல் கூட இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்கும். இவங்க விருப்பத்துக்கு எதையும் செய்யறது குறைச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய எதிரிகளா இருந்தாலும் அவங்கள வெல்லக்கூடிய சக்தி, ஒரு தைரியம், துணிச்சல் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும். எவ்வளவு பெரிய போட்டியில கலந்துகிட்டாலும் இவங்க முன்னிலையா இருப்பாங்க. ஆனா என்ன, சில நேரங்கள்ல உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாகும். அதனால மன அழுத்தமும் அதிகமா சந்திப்பாங்க. இப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்துக்கு 6ல இருந்தாலே இவங்க பிறந்ததே போராடுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி. அதாவது வாழ்க்கையே போர்க்களம், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா? அப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி லக்னத்துக்கு 6ல் இருந்தால் அவங்க வாழ்க்கையில அதிகமா போராடித்தான் ஆகணும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அமையக்கூடிய துணையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த, எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய கணவன் மனைவி துணை தான் அமையும் உங்களுக்கு. தொழில் சார்ந்த வகையில வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனால் உறவுகள் சார்ந்ததுல ஆதிக்கம், சண்டை சச்சரவு அதிகமா இருக்கும். உறவு, காதல், மோதல் இதெல்லாம் அதிகமாவே உங்க வாழ்க்கையில சந்திப்பாங்க. இந்த உறவுகள் எந்த உறவா இருந்தாலும் சரி, காதல் அதுல எந்த காதலா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலயும் அதிகமா மோதலை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் 8ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மறைஞ்சு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி மறைஞ்சு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இவங்கெல்லாம் இந்த டிடெக்டிவ் சம்பந்தப்பட்டதுல, போலீஸ் கிரைம் பிரான்ச் இது சார்ந்ததுல மற்ற கிரக அமைப்பு படி தொழில் அமையுதுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல சக்சஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதிர்பாராம திடீர்னு சிக்கல்கள் வரும். அதை சமாளிக்க பெரிய போராட்டமாகும். இவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அடிக்கடி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் இவங்க வாழ்க்கை பயணம் போகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்க எதை செஞ்சாலும் நம்பிக்கையோட செய்வாங்க. தைரியமும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனால் பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த பிடிவாதத்தை குறைச்சிக்கணும். அந்த பிடிவாதத்தினால என்ன ஆகும்? கருத்து மோதல் அதிகமாகும், கருத்து வேறுபாடு அதிகமாகும். இவங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க என்ன செய்யறாங்களோ அந்த செயல் தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டமாவோ அல்லது துரதிர்ஷ்டமாவோ மாறும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 10ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? தொழில கண்டிப்பா உயர்வு உண்டு. அதிகாரம் மனப்பான்மை ரொம்ப அதிகமாவே இருக்கும். எதிரியுமே முன்னிலை, தான் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். ஆனா இவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த வேலை செய்யற இடத்துல எப்பவுமே சண்டை சச்சரவுன்றது இருந்துகிட்டே இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனை இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு உழைப்புனாலதான் வாழ்க்கையில அதிக வருமானம் வரும். உழைப்பு இல்லாம வர்ற வருமானம் வராது. உழைப்பால் வருமானம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில பெரிய ஆளா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தொடர்புகள் தான் இவங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தாலுமே நண்பர்கள், ரொம்ப க்ளோஸா பழகக்கூடிய நண்பர்கள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு மனஸ்தாபம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு உழைப்பு தான் அதிகமா லாபம்ன்றது வாழ்க்கையில கொடுக்கும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தில் இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்களுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கம் வரும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமா முயற்சி பண்ணி தான் ஆன்மீகத்தை அடைவாங்க. ஆனா இவங்க மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள எப்பவுமே கோபம் அப்படின்றது அதிகமா இருக்கும்.
இவங்களுக்கு தனிமைன்ற ஒரு உணர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க வாழ்க்கையில ஒரு எப்பவுமே ஒரு போராட்டமாவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுன்றது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி செவ்வாய்னாலே அவங்க வாழ்க்கைய பொதுவா எங்க இருந்தாலும் சரி செவ்வாய் யோசிச்சு வாழ மாட்டாங்க, செயல்ல தான் காட்டி வாழ்வாங்க பொதுவாவே. ஓகே, இப்போ அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதன் ஆகி அந்த புதன் லக்னம் முதல் 12 பாவகங்கள் வரை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? புதனுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரம்? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போ ஆயில்யம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம், கேட்டை விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம், ரேவதி மீனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ புதனுடைய நட்சத்திரங்கள்ல ஆயில்யத்துல லக்ன புள்ளி இருந்தால் கடக லக்னம், கேட்டை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தா விருச்சிகம் லக்னம், ரேவதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தா அது மீனம் லக்னம். அப்போ கடகம், விருச்சிகம், மீனம் லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்து லக்னம் நின்ற நட்சத்திரநாதன் புதனாகி ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரமா இருந்து லக்னம் நின்ற நட்சத்திரம், அப்போ லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி புதன் ஆகிறாரு. அப்போ அந்த புதன் லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடகம், விருச்சிகம், மீனம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அது சரியா இருக்கும், மற்ற லக்னத்துக்கு சரியா இருக்காது. ஆனா சில பலன்கள் மற்ற லக்னத்துக்கும் ஒத்து வரும். இப்போ லக்னத்துல புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கண்டிப்பா புத்திசாலித்தனம், எப்பவுமே அறிவு அப்படின்னா குரு, ஆனா நுண்ணறிவு அப்படின்றது புதன் தான். அப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்துல இருந்தார் அப்படின்னா அவங்க கிட்ட புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்கிறத விட. பேசக்கூடிய திறமையும் ரொம்ப அதிகமா இருக்கும், ஒரு பேச்சு திறமை செமையா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். எந்த ஒரு விஷயத்திலையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தன்னை மாற்றிக்க கூடிய ஒரு திறமையும் இவங்க கிட்ட இருக்கும். ஆனா அதிகமா யோசிப்பாங்க, அது ஒண்ணுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். அதிக யோசனைனால என்ன ஆகும், பல விஷயங்கள்ல ஒரு நிலையா இல்லாத தன்மை ஆயிரும். அதனால வாழ்க்கையில சில ஏற்ற இறக்கங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதாவது எதை பேசினாலும் யோசிச்சுதான் பேசுவேன், எதை செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்வேன், செஞ்சுட்டு யோசிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இந்த லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திலே இருக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேசுறதுனாலதான் வருமானம் இவங்க வாழ்க்கையில அதிகமா வரும். வியாபாரம் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, மற்றவங்களை விட வியாபார தந்திரம் சூப்பரா தெரிஞ்சவங்க இவங்க. அப்போ மற்ற கிரக அமைப்புப்படி இவங்க பேசக்கூடிய திறமை வியாபாரம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா எல்லா விஷயத்திலையும் அதிகமா கணக்கு போடக்கூடியவங்களா இருப்பாங்க, கணக்கு பார்க்கக்கூடியவங்களா. அதனால என்ன ஆகும், உறவுகள் சார்ந்த வகையில பிரச்சனைகள் வரும். இவங்களுடைய பேச்சு திறமை மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கைய உயர்த்தக்கூடிய ஒரு பண்பா இருக்கும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்துல தகவல் பரிமாற்றம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. இப்போ எல்லாருமே எல்லா விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட கொண்டு போகக்கூடிய தன்மை வேற வேற விதமா இருக்கும். ஆனா இவங்க ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை ரொம்ப சூப்பரா ஒரு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த தகவல் பரிமாற்ற திறன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இவங்க கிட்ட. எழுத்து திறமை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகமா முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் ரொம்ப சூப்பரான அமைப்பு தான். ஆனா இவங்க மனசு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைபாஞ்சுகிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்? கவனம் சிதறும். அதனால இவங்க மனசு அலைபாயறத கட்டுப்படுத்தினால் ரொம்ப நல்லது. தகவல் தொடர்பு மூலமா, வெளிவட்டார பழக்க வழக்கம் மூலமா இவங்களுக்கு அதிகமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. இப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்தில், அதாவது லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்துல நின்றால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி அறிவு ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, எனக்கு 4ல தான் புதன் இருக்கு, நான் படிக்கவே இல்லையே, பள்ளிக்கூடமே பக்கமே போகல அப்படின்னு சில பேர் சொல்லலாம். படிப்பறிவு இல்லைனாலும் பட்டறிவு, அனுபவ அறிவு ரொம்ப அதிகமா இருக்கும். புதன் மட்டும் இருந்தா கண்டிப்பா படிப்பாங்க. புதனோட பாபகிரகம் அதிகமா சம்பந்தப்பட்டா பட்டறிவு இருக்கும், படிப்பறிவு இல்லாம போனாலும். அப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல இருந்தால் கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க கிட்ட எதையுமே திட்டம் போட்டு, அதாவது பிளான் பண்ணி செய்யக்கூடிய திறமை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா உணர்வு பூர்வமா அடுத்தவங்க கிட்ட அதிகமா நெருங்க மாட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட தன்னுடைய புத்தி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கேட்டு செயல்படுவாங்க. வேற யாரும் எது சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. ஓகே, அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னுடைய புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி எதையும் ஒரு புதுசா படைக்கக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கும். இவங்க வாழ்க்கையில புத்தி பிளஸ் படைப்பாற்றல் இது ரெண்டும் சேர்ந்துதான் அதிகமான ஒரு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். ஆனா காதல் சார்ந்த விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது காதல் விஷயத்துல அதிகமா யோசிச்சு காதல்லையும் கணக்கு பார்த்து தான் எதுவுமே பண்ணுவாங்க. அதனாலே என்ன ஆகும்? காதல் அடிக்கடி மோதல் ஆகும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை தீர்க்கக்கூடிய திறமை, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறமை லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்தில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறமை, எதையுமே ஆய்வு பண்ணக்கூடிய மனப்பான்மை, எதையுமே டக்குன்னு நம்பிட மாட்டாங்க, ஆழ்ந்து யோசிச்சுதான் நம்புவாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகமா மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய வாழ்க்கை நிலையா அமைஞ்சு போயிடும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் மூளையில எதையாவது ஒரு விஷயத்த போட்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்துல நின்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய வாழ்க்கை துணை ஆண் ஜாதகத்துல இருந்தா வரக்கூடிய மனைவி, பெண் ஜாதகத்துல இருந்தா வரக்கூடிய கணவர், வரக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப புத்திசாலியான வாழ்க்கை துணையா அமைவாங்க. வியாபாரம் சார்ந்த விஷயத்துல கூட்டணியா இருந்தால், அதாவது கூட்ட பார்ட்னர்ஷிப்பா போட்டு எந்த ஒரு தொழில் வியாபாரம் பண்ணா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா உறவுகள் சார்ந்தவைகளை அதிகமா ஒட்டி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் விலகியே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த வகையில எல்லா வகையிலையுமே அதிகமா உறவுகள் சார்ந்த வகைய ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்கள பத்திய சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி
புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 8ஆம் பாவகத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு ஆழமான சிந்தனை, ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிசயப்படக்கூடிய அளவுக்கு, அடுத்தவங்க அதிசயப்படக்கூடிய அளவுக்கு ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல அறிவு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஆனா குழப்பம், மன அழுத்தம்ன்றது இவங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கும். இவங்க மனசு எப்பவுமே ரொம்ப ஒரு ஆழ் மன சிந்தனையில தான் எப்பவுமே இருப்பாங்க. இது அவ்வளவுதான். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தில் நின்றால் பலன்கள் எப்படி இருக்கும்? இவங்களுடைய அறிவு அடுத்தவங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி, அடுத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதுல திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா சில நேரம் நம்புவாங்க, சில நேரம் நம்ப மாட்டாங்க. அந்த ஒரு குறை இவங்க கிட்ட பெருசா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்களுடைய அறிவு எந்த துறை சார்ந்து இருக்குதோ அதை சார்ந்துதான் இவங்களுடைய அதிர்ஷ்டமும் இருக்கும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 10ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் சார்ந்த வகையில வளர்ச்சின்றது சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா நிலையா இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். அது ஜாதகம் நல்லா இருந்தா நிலையா இருக்கும், இல்லைன்னா அடிக்கடி ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இருக்கும். ஒரு விளையாட்டுத்தனமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிதான் அவங்க இருப்பாங்க. ஆனா விளையாட்டுத்தனமா இருந்தாலும் தன்னுடைய விவேகத்தினால வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்துல இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நண்பர்கள் அதிக பேர் இருப்பாங்க. வெளிவட்டார பழக்க வழக்கம் அதிகமா இருக்கும். நண்பர்கள் தொடர்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்களுக்கெல்லாம். இவங்க ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றதுனால, ஒரு யோசனை சொல்லக்கூடியதுனால வருமானம் பார்க்கலாம். ஏன்னா இவங்களுடைய யோசனைலாம் அடுத்தவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்துமே. ஆனா இவங்க வாழ்க்கையில அதிகமா எதிர்பார்ப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இவங்களுடைய அதாவது அட்வைஸ் பண்ணக்கூடிய திறமை, அட்வைசர் துறை அமையுது அப்படின்னா, அந்த அட்வைஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு துறையில இருக்காங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாகி அந்த புதன் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்துல இருந்தால் இவங்களும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப 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 ஆழமா சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதையுமே ஆன்மீக கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கும். இவங்களும் அதிகமா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில இவங்களுக்கு தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கும். மனசு எப்பவுமே உங்களுக்கு ஓய்வாவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் எதை பத்தியாவது எதையாவது மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனா இருந்துட்டாலே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி உணர்ச்சி வசப்பட்டுலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய புத்தினாலதான் தன்னுடைய செயல்கள் எல்லாமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குருவாகி லக்னத்திற்கு 12 பாவகங்கள்ல குரு பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதுல குருவுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் 3 பாதம் ஒரு ராசியிலையும், அடுத்த 4வது பாதம் அடுத்த ராசியிலையும் வரும். சூரியனுடைய நட்சத்திரங்கள் ஒரு பாதம் முதல் ராசியிலையும், 2, 3, 4ஆம் பாதங்கள் அடுத்த ராசியிலையும் வரும். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் முதல் 2 பாதங்கள் ஒரு ராசியிலையும்,
அடுத்த 2 பாதங்கள் 3 4ஆம் பாதங்கள் அடுத்த ராசியிலையும் வரும். குருவுடைய நட்சத்திரங்கள் 3 பாதம் முதல் ராசியிலும் 4வது பாதம் அடுத்த ராசியிலும் வரும். இதெல்லாம் உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவோம். இப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குருவாயிடுறாரு. இப்போ இந்த புனர்பூசம் பாத்தீங்கன்னா 1, 2, 3ஆம் பாதங்கள் மிதனத்துல இருக்கும். 4ஆம் பாதம் கடகத்துல. விசாகம் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 பாதங்கள் வரை துலாம்ல இருக்கும். 4ஆம் பாதம் விருச்சிகத்துல. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கும்பராசியில இருக்கும். 4ஆம் பாதம் மீன ராசியில இருக்கும். அப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி ஒருத்தருக்கு குருவாயிடுறாரு. அது மிதன லக்னமா இருக்கலாம், கடக லக்னமா இருக்கலாம், துலாம் லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம். இதுல லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குருவாகி அந்த குரு பகவான் லக்னம் முதல் 12 பாவகங்களில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு ஆகிறார் அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையை இயக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அறிவு, அவங்க செய்யக்கூடிய தர்மம், அவங்களுடைய நம்பிக்கை, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், இதுதான் அவங்க வாழ்க்கையை அதிகமா இயக்கும். குரு அவங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகம் வழியா தான் அவங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். இப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குருவாகி அந்த குரு பகவான் லக்னத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானம், அறிவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட. அறிவுன்றதுக்கு அர்த்தம் வேற, ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் வேற. அறிவுக்கு அடுத்த நிலை ஞானம். அந்த ஞானம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட. நல்ல குணம், மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு நல்ல குணம், அதிகமான ஒரு நல்ல விஷயத்தை செய்யறது, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம்ன்றது இவங்க கிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு உயர்ந்த எண்ணம், ஒரு உயர்ந்த செயல்பாட்டோட தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பணிவு ரொம்ப அதிகமாவே இருக்கும் இவங்க கிட்ட. ஆனா சில நேரங்கள்ல தன்னம்பிக்கை அதிகமாகி என்ன ஆவாங்கன்னா சோம்பேறித்தனம் ஆயிடுவாங்க. அதை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிறப்புல இருந்தே நல்ல மனசு படைச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமானம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எப்பவுமே வந்து கொண்டே இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு பாசமா அவங்க இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான பேச்சா இருக்கும். ஆனா அதிகமா கொடுப்பாங்க அடுத்தவங்களுக்கு, செலவும் அதிகமாகும் இவங்க வாழ்க்கையில. இவங்க பேசக்கூடிய வார்த்தை தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா மாறும் இவங்க வாழ்க்கையில. அப்போ இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் கவனமா பேசணும். கவனமா தான் பேசுவாங்க, நல்லதே பேசுவாங்க, நல்லாவே பேசுவாங்க. பொதுவாகவே 2ஆம் பாவகத்துல சுபகிரகம் இருந்தாலே நல்லதுதான் அதிகமா பேசுவாங்க. பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குருவாகி அந்த குரு பகவான் லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நல்ல நல்ல முயற்சியா தான் இருக்கும். இவங்களுடைய தொடர்புகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு நல்ல பழக்க வழக்கமா தான் அமைஞ்சிருக்கும், அமையும். ஆனா தைரியம், துணிச்சல்ன்றது குறைவா தான் இருக்கும். அடுத்தவங்களுடைய வழிகாட்டுதலை நம்பி செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. சந்தேக குணமும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்துல இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில சுகம், சந்தோஷம் உண்டு. மனநிலையும் சமநிலையா
ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். தாய் வழி உறவுகளால ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா இவங்க என்ன ஆகும்னா, வாழ்க்கை வசதியில அவங்கவுங்க ஜாதக தகுதிக்குள்ள வாழ்க்கை வசதிகள்ல அதிகமா மூழ்கி போயிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கையில முயற்சிகள் குறைஞ்சு போயிடும். முயற்சிகள் குறைஞ்சா என்ன ஆகும்? வளர்ச்சின்றது குறைவாயிரும். அதனால வசதி வாய்ப்புகள்ல அதிகமா மூழ்காம முயற்சிகள்ல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க யாருன்னா, லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்தில் நின்றால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். கல்வி படிக்கலைனாலும் கூட பட்டறிவு, அனுபவ பாடம் ரொம்ப அதிகமா கத்து வச்சிருப்பாங்க. குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் உண்டுன்னு சொல்லலாம். 5ல குரு இருந்தா காரகபோவ நாஸ்திம்பாங்க. ஆனா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குருவாகி அவர் 5ல நின்னா கண்டிப்பா குழந்தை உண்டு. ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகமா எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஏமாற்றத்தை தான் தரும். அதனால் மன வருத்தம் தான் உண்டாகும். இவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு புண்ணியம் அதிகமா உள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஜாதக தகுதிக்குள்ளதான் வசதியான வாழ்க்கையா இல்லையான்றது முடிவாகிறது. ஆனா வாழக்கூடிய வாழ்க்கை முறை ஒரு புண்ணியமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். யாருக்கு? லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அறிவு. அதாவது டக்குன்னு அடிதடி சண்டையில இறங்கி எதிரிகளை சமாளிக்கிறத விட தன்னுடைய அறிவை யூஸ் பண்ணி எதிரிகளை எப்படி சமாளிக்கலாம், எப்படி அவங்க தோற்கடிக்கலாம் அப்படின்றது தன்னுடைய அறிவை யூஸ் பண்ணுவாங்க. அருவாளை யூஸ் பண்ண மாட்டாங்க, தன்னுடைய அறிவை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில ஹெல்த் பாதிப்புன்றது எப்பவுமே ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை, சோதனைகள், வேதனைகள் இதெல்லாம் இருக்கும். வாழ்க்கையில அதிகமா சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அப்புறம் தான் வளர்ச்சி அப்படின்றது இவங்க வாழ்க்கையில இருக்கும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தில் நின்றால் உண்டாகும் பலன்கள். வரக்கூடிய கணவன் மனைவி நல்ல வாழ்க்கை துணையா அமைவாங்க. கல்யாண வாழ்க்கை சூப்பரா இருக்கும்னே சொல்லலாம். ஆனா வரக்கூடிய கணவன் மனைவி கிட்ட அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இருந்தால் ஏமாற்றங்கள் தான் அதிகமாகும். உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு அனுசரணை, ஒரு ஆதரவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 8ஆம் பாவகத்தில் நின்றால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆழமான அறிவு. சும்மா இந்த நுனிப்புள் மேஞ்சுக்கிட்டு மேலோட்டமா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு பேச மாட்டாங்க. ஆழமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா அதை பத்தி பேச மாட்டாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க கூடியவங்களா இருக்கும் இவங்களுடைய அறிவு. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மறைமுகமான வழியில ஏதாவது ஒரு பாதுகாப்பு அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வாழ்க்கையில அடிக்கடி எதிர்பாராம திடீர்னு மாற்றங்களை சந்திப்பார்கள். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை அது இதுன்னு எது வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, இவங்களை காக்கிறதுக்கு இந்த குரு பகவான் எப்பவும் தயாராக இருப்பார். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தில் இருந்தால் அதிர்ஷ்டம்ன்றது இவங்களை தேடி வரும். இவங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தர்மம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். தெய்வத்துடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடியவங்க தான். ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு
அந்த பிடிவாதம் பிடிச்சவங்க எல்லாம் நடந்துருன்ற ஒரு நம்பிக்கையிலே இருப்பாங்க. அதை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 10ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில்ல கண்டிப்பா ஒரு உயர்வான நிலை உண்டு. மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கன்ஃபார்ம் அவங்க வாழ்க்கையில இருக்கும். அது எல்லாமே ஜாதக தகுதிக்குள்ளதான் இருக்கும். ஜாதக தகுதியை மீறி எதுவுமே இருக்காது. வாழ்க்கையில ஒரு பெரிய நிலையை இவங்க அடைவாங்க. ஆனா என்ன ஒரு குறைன்னா, வளர்ச்சி அப்படின்றது மெதுவா தான் இருக்கும், ஸ்பீடான இருக்காது. ஆனா வாழ்க்கையோட பிற்பகுதியில பாத்தீங்கன்னா இவங்களுடைய மதிப்பு பல மடங்கா உயர்ந்திருக்கும். அது கன்ஃபார்ம். இப்போ அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்தில் இருந்தால் வருமானம் இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இவங்களுடைய ஆசைகள், இவர்களுடைய ஆசைகள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே இந்த ஜென்மத்தில் நிறைவேறும். அதனால என்ன ஆகும், ஆசைகள் ரொம்ப அதிகமாகும். சில பேருக்கு அது முழுமையடையும், பல பேருக்கு குறைவாகத்தான் ஆசைகள் நிறைவேறும், அதிகமானா மட்டும். மற்றபடி ஜாதக தகுதிக்குள்ள என்னென்ன ஆசைகள் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். லாபம் அப்படின்றது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையா தான் இவங்களுக்கு இருக்கும். லாபம் அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது, நாம செய்யக்கூடிய செயல்களால வரக்கூடிய லாபம் தான். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்துல இருந்தால் இவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். வெளிநாடு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும், அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாருக்குமே அடிமையா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது இவங்களால. ஆனா இவங்க வாழ்க்கையில செலவுகள், சுப விரயங்கள் ரொம்ப அதிகமாகும். எதிலையுமே ஒரு பற்று இல்லாம இருக்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படின்றது உங்க வாழ்க்கையில வரும். முற்பகுதி வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாலும் பிற்பகுதி வாழ்க்கையில ஆன்மீகம் சார்ந்த வகையில அதிகமா மனசு போயிடும். அப்படிதான் அவங்க இருப்பாங்க. இப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவானாகி அந்த குரு பகவான் லக்னம் முதல் 12 பாவகங்கள் வரை இருந்தா என்ன பலன்னு சொன்னோம். பொதுவாவே பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி குரு பகவான் ஆகிறார் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் எல்லா விஷயமும் லேட்டானாலும் ஆனா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தடையாகாது. லேட்டாகும், ஆனா வளர்ச்சி அப்படின்றது இல்லாம போகாது, கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா குரு பகவானுக்கு அடுத்ததா யாருடைய நட்சத்திரம்? ராகுடைய நட்சத்திரம். சாரி, குரு பகவானுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திர வரிசையில வந்துட்டேன். நாம இந்த வரிசையிலே போவோம். சூரியனுடைய நட்சத்திரம் முதல்ல சொன்னோம், அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம், அடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திரம், அடுத்தது புதனுடைய நட்சத்திரம் சொன்னோம். இப்ப குருவுடைய நட்சத்திரம் சொல்லியிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாக இருந்தால் அந்த சுக்கிரன் லக்னம் முதல் 12 பாவகங்களில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம். இப்போ இந்த பரணி அப்படிங்கிறது மேசராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம், பூரம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம், பூராடம் அப்படிங்கிறது தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம். இப்போ மேச லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா லக்னம் என்ற நட்சத்திரம் பரணியா இருக்குன்னா அப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரன். சிம்ம லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா லக்னம் என்ற நட்சத்திரம் பூரம் அப்படின்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரன். அதே மாதிரி தனுசு லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா லக்னம் நின்ற நட்சத்திரம் பூராடம் அப்படின்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த மேசம், சிம்மம், தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திலிருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்ல லக்ன புள்ளி அமைஞ்சதுனாலே அவங்களுடைய வாழ்க்கை இயங்குறது
இயக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு, அழகு, ஆசை, உறவு, வசதி வாய்ப்புகள், அதாவது சுகபோகமான வசதி வாய்ப்புகள், வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் அவங்கள பொதுவாவே இப்ப சொல்லக்கூடியது. பொதுவாவே லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்களுடைய வாழ்க்கையே இயங்கும். அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகத்துலதான் அவங்களுக்கு சுகம் அப்படின்றது அதிகமா இருக்கும். அந்த பாவகம் என்னென்ன விஷயங்களை குறிக்குதோ அது எல்லாமே. இப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திலேயே இருந்தால் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகு, கவர்ச்சி, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு திறமையினால அடுத்தவங்க தன் பக்கம் ஈர்த்துக்குவாங்க. இவங்க மற்றவங்களை அதிகமா நேசிக்கிறதை விட தன்னைத்தானே அதிகமா நேசிக்கக்கூடிய குணம் உள்ளவங்க இவங்க. யாரு? லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு சுகம் அப்படின்றதுல அதிகமா மூழ்கி போகக்கூடியவங்களா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அடுத்தவங்களை ஈஸியா கவரக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 ஒரு இனிமையா பேசுவாங்க. அவங்க பேச்சிலேயே எல்லாரும் மயங்கிடுவாங்க. வாழ்க்கைக்கு தேவையான செல்வம், பணம் சார்ந்த விஷயங்களை இவங்க அடைஞ்சே தீருவாங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துல சுகம், சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். ஆனா ஆடம்பர செலவுகள் ரொம்ப அதிகமாகும் இவங்களுடைய வாழ்க்கையில. இவங்க பேசுற வார்த்தையை பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான திறமை இவங்க கிட்ட இருக்கும். தொடர்பு, தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல திறமைகள் அதிகமா இவங்க கிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய திறமை. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி வெளிப்படுத்திட முடியாது இல்லைங்களா? ஆனா இவங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தனி சிறப்பா இருக்கும். ஆனா இவங்க முயற்சியை விட வாழ்க்கையில சுகம்ன்றதான் அதிகமா விரும்புவாங்க. முயற்சின்றது அதிகமா இருக்காது. முயற்சி அதிகமா இருந்தா வாழ்க்கை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு உயர்வு அப்படின்றது இவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்தில் நின்றால் பலன்கள் எப்படி இருக்கும்? வீடு, வண்டி, வாகனம், வசதியான வாழ்க்கை ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அமைஞ்சே தீரும். ஆனா இவங்களும் பாத்தீங்கன்னா சுகம்ன்ற ஒரு விஷயத்துல மனசை பறி கொடுத்துருவாங்க. சுகத்துல அப்படியே மூழ்கி போயிருவாங்க. அதனால வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் குறைவா இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்துல இருந்தால் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்தில் இருந்தால் காதல், கற்பனை, ரொமான்ஸ் இதுல பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு பற்று அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். அந்த பற்றுனாலேயே அதை அதிகமா விரும்புவாங்க. அந்த விரும்புதல் குணத்தினாலே என்ன ஆகும்னா அதிகமான மன வேதனையை சந்திப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில மற்ற எல்லா விஷயத்தையும் விட காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்துல இருந்தால் இவங்க அடுத்தவங்களோட ஒத்து போய் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாரும் எல்லாரோடய ஒத்து போய் வாழ மாட்டாங்க இல்லைங்களா? ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட ஒத்து போய் வாழக்கூடிய ஒரு திறமைன்றது இவங்க கிட்ட இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையில காதல், உடல் நலம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சிக்கல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்.
அன்பு, அடுத்தவங்க மேல அன்பு காட்டுற விஷயத்திலும் சரி, அல்லது அடுத்தவங்க இவங்க மேல அன்பு காட்டினாலும் சரி, அதுல சோதனை அப்படின்றது, வேதனைன்றது எப்பவுமே இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப 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 ஒரு அழகா கவர்ச்சியா இருப்பாங்க. 7ல சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கன்ஃபார்ம் உண்டு. ஆனா வரக்கூடிய கணவன் மனைவி கிட்ட அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது நல்லது. இப்ப 7ல சுக்கிரன் இருந்தா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த சுக்கிரனோட பாபகிரகம் எதுவுமே சம்பந்தப்படக்கூடாது. அப்படி சம்பந்தப்பட்டா அங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆனா இந்த லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தில் இருக்கும்போது ஓரளவு கல்யாண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். இவங்கெல்லாம் வாழ்க்கையில அறகுற காதல் எல்லாம் விரும்ப மாட்டாங்க. முழுமையான காதல் தேடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே அடுத்ததா பாத்தீங்கன்னா, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 8ஆம் பாவகத்துல இருந்தால் இவங்க மனசுக்குள்ள வரக்கூடிய காதல்லாம் ரொம்ப ஆழமான காதலா இருக்கும். மேலோட்டமான காதலாம் இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு விட்டுட்டு போற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா தான் யாருக்கிட்டையுமே ஒரு பழக்க வழக்கம் வச்சுக்குவாங்க. உணர்ச்சி பூர்வமான ஒரு உறவுகள், ஆனால் மறைமுகமான உறவுகள் இருக்கும். அதனால மனவேதனை ரொம்ப அதிகமா வாழ்க்கையில சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில அதிகமான ரொம்ப ரொம்ப தீவிரமான வேற யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு காதல் அனுபவத்தை பார்க்கக்கூடியவங்களா இவங்கெல்லாம் இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தில் நின்றால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அமையக்கூடிய காதல் ஒரு அதிர்ஷ்டமான காதலா இருக்கும். அந்த காதல்னாலேயே இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை சந்திப்பாங்க. சுகமான வாழ்க்கை, ஆனா ஆசை அதிகமாகும். அதை குறைச்சிக்கிறது நல்லது. இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் ஒரு அனுபவமும் அதிகமா சேரும். அதிகமா இவங்க அதெல்லாம் அதிர்ஷ்டத்தையும் அதிகமா பார்ப்பாங்க, வாழ்க்கையில வரக்கூடிய அனுபவத்தையும் அதிகமா பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 10ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலை, அழகு, புகழ், கௌரவம், அந்தஸ்து இது சார்ந்த தொழில் அமைஞ்சதுன்னா மிகப்பெரிய ஒரு உயர்வுன்றது அவங்க வாழ்க்கையில உண்டு. ஆனா வேலை சார்ந்த விஷயத்துல அடிக்கடி கவனச்சிதறல் அப்படின்றது இவங்களுக்கு வரும். அதை குறைச்சிக்கிட்டா நல்லது. இவங்க செய்யக்கூடிய வேலை கூட பாத்தீங்கன்னா ஒரு அழகா செய்வாங்க. இவங்க வேலை செய்யற விதம் கூட ஒரு ஸ்டைலா ஒரு அழகா இருக்கும், ரசிக்கிற மாதிரி. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையிலே வருமானம் அதிகமா வரும். ஆசைகள் என்னென்ன விஷயங்கள் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் அடைஞ்சே தீருவாங்க, அடைய முடியும். ஆனா எந்த அளவுக்கு அடைவாங்க அப்படின்றது ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து. சமூகம் சார்ந்த வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா ஆசைப்படுறதை அடைய முடியும். அதுக்காக ரொம்ப ரொம்ப அதிகமா பேராசை இருந்துடக்கூடாது. அப்படி ஆசை ரொம்ப பேராசை இருந்தா என்ன ஆகும், திருப்தின்றது ரொம்ப குறைவாயிரும். வாழ்க்கையை முழுசா அனுபவிச்சு வாழக்கூடியவங்க யாருன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு அன்பா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா செலவுகள், மறைமுகமான உறவுகள் இதெல்லாம் வாழ்க்கையில கொஞ்சம் வேதனை தரக்கூடியதா இருக்கும். ஆனா பெரிய அளவுல பாதிக்காது. வெளியில தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்துல சுகமான வாழ்க்கைன்றதை இவங்க விரும்புவாங்க. அது நடக்குமா நடக்காதான்றது நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் லக்னத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரைக்கும் இருந்தா உண்டாகக்கூடிய பலன்களை பார்த்தோம். பொதுவாவே லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன், அதாவது லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ஆகிட்டார் அப்படின்னாலே அவங்கெல்லாம் வாழ்க்கையை சும்மா வெறுமனை எல்லாம் வாழ மாட்டாங்க, ரசிச்சு அனுபவிச்சு வாழக்கூடியவங்களா இருக்காங்க. ஓகே, அடுத்ததா
சனி பகவான் லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானாகி அந்த சனி பகவான் லக்னத்தில இருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம் அப்படின்ற நட்சத்திரம் கடக ராசியில இருக்கு. அனுசம் அப்படின்ற நட்சத்திரம் விருச்சிகம் ராசியில இருக்கு. உத்திரட்டாதி மீனம் ராசியில இருக்கு. இப்போ ஒருத்தர் கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க, லக்னம் பூசம் நட்சத்திரத்துல நிக்குது அப்படின்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சனி பகவான். அதே மாதிரிதான் விருச்சிக லக்னம், மீன லக்னம். இப்போ லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானா வரக்கூடியது கடகம், விருச்சிகம், மீனம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தான் வரும். மற்ற லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வராது. இப்போ லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானாகி அவர் 12 பாவகங்கள்ல இருந்தா பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவான் ஆகிட்டாலே என்ன ஆகும்னா, வாழ்க்கையோட உண்மை என்ன அப்படின்றத கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்பா அவங்களுக்கு இருக்கும். சனி பகவான் அதை தான் பண்ணுவார். மெயினா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பொறுமை, இந்த மாதிரிதான் அவருடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். அவங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரோ அங்கதான், அந்த ஸ்தானத்துலதான் அவங்களுடைய வாழ்க்கையோட கர்ம வினைகள் எல்லாமே அடங்கி இருக்கும். இப்போ லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவான் ஆகி அந்த சனி பகவான் லக்னத்திலேயே இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமைசாலியா இருப்பாங்க, கட்டுப்பாட்டோட இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வாழ்க்கையில அனுபவங்களை அதிகமா பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் முன்னேற்றம் அப்படின்றது மெதுவா தான் இருக்கும் இவங்களுக்கு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதனாலே வாழ்க்கையில சில நேரங்கள் ரொம்ப சோர்வாயிடுவாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மெதுவா வளர்ந்து வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைக்கு கண்டிப்பா வருவாங்க. அந்த பெரிய நிலை அப்படின்றதும் ஜாதகத்தோட மொத்த அமைப்பை பொறுத்து, நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானாகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா பணத்தை சேமிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே செலவுன்றது அவசியம்னாதான் செலவு பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. கஞ்சத்தனம்ன்றது வேற, சிக்கனம்ன்றது வேற. சிக்கனமா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வாழ்க்கையில பணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா லேட்டா தான் வரும். எதிர்பார்க்கக்கூடிய டைமுக்கு உடனே வராது. அது கடன் கேட்டாலும் சரி, அல்லது சம்பாதிச்ச பணம் கைக்கு வரணும்னாலும் சரி, லேட்டா தான் வரும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு இடைவேளைன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதிகமா ஒட்ட மாட்டாங்க. பணம் பாத்தீங்கன்னா மெதுவா சேரும். ஆனா ஜென்மத்துக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய பணம் இவங்களுக்கு வரும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானாகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில அதிகமா தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. பொறுமை அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இவங்களுக்கு. தொடர்ச்சியா எவ்வளவு நேரம் வேலை செய்யணும்னாலும் உழைப்பு அப்படின்றது எவ்வளவு வேணாலும் உழைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனால் துணிச்சல், தைரியம்ன்றது குறைவா இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே விலகியே இருப்பாங்க. மெதுவா முயற்சி பண்ணுவாங்க. வாழ்க்கையில பெரிய வெற்றியை பார்ப்பாங்க குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சனி பகவான் ஆகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்துல இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? நிலையான சொத்து இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பா எடுத்து செய்யக்கூடிய மனசு இவங்களுக்கு இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எப்பவுமே மனசு பாரமா இருக்கிற மாதிரியே தான் இவங்களுக்கு இருக்கும். அதனால என்ன ஆகும்,
வாழ்க்கையில நிம்மதின்றது குறைவா இருக்கும். வெளியில பாக்குறதுக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரிதான் தெரியும், ஆனா அவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பாரம் பெருசா அழுத்திக்கிட்டே தான் இருக்கும். அடுத்ததா, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானாகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஆழமா தான் சிந்திப்பாங்க. மேலோட்டமாலாம் எதையும் நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கட்டுப்பாடு அப்படின்றது இவங்களுக்குள்ள, இவங்களே தனக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்வாங்க. ஆனா காதல், குழந்தை இது சார்ந்த விஷயம்லாம் லேட்டா தான் இவங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல கிடைக்காது. வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சோதனையை கொடுத்து, வேதனையை கொடுத்து, அதன் மூலமா அனுபவத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில முன்னேற வைப்பார் இந்த சனி பகவான். அடுத்ததா, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானாகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்துல இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தி, அபார சக்தி இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. வேலை அப்படின்றது நிலையா கிடைக்கும். அது லேபர் வேலையா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி, வேலை தொழில்ன்றது ஒரு நிலையான தன்மைன்றது இருக்கும். ஆனா வாழ்க்கையில அதிக காலம் போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையா இவங்களுக்கு இருக்கும். இவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அடுத்ததா, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானாகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப பொறுப்பான கணவன் மனைவியா இருப்பாங்க. நிலையான உறவா இருக்கும். ஆனா கையால லேட்டா தான் நடக்கும். சரிங்களா? அடுத்தது, உறவுகள் சார்ந்த வகையில லேட்டா தான், எந்த விதமான உறவா இருந்தாலும் சரி லேட்டா தான் புரிஞ்சுக்க முடியும், கிடைப்பாங்க. ஆனா நிலையா இருக்கும். அடுத்ததா, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானாகி அந்த சனி பகவான் லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல இருந்துட்டால் ஆயுள் தீர்க்கம் கன்ஃபார்ம், அதிக வருஷங்கள் இருப்பார். எவ்வளவுதான் மரணத்துக்கு ஒப்பான கண்டம் வந்தாலும் உசுருக்கு பாதிப்பு வராது. மரணத்துக்கு ஒப்பான கண்டம் வர்றதுக்கு காரணம் நடக்கக்கூடிய தசா புத்திகள். ஆனா ஆயுளை தீர்மானிக்கிறது சனி பகவான். அப்போ லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவான் ஆகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 8ஆம் பாவகத்துல இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம். பொதுவாகவே லக்னத்துக்கு 8ஆம், எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சனி பகவான் இருந்தாலே ஆயுள் தீர்க்கம். அப்ப லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதியே சனி பகவான் ஆகி அவரு லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல இருந்தா கண்டிப்பா ஆயுள் தீர்க்கம் தான். ஆனா இவங்க வாழ்க்கையில நிறைய செயல்கள் செய்வாங்க. பயம் அப்படின்றது அதிகமா இருக்கும். சோதனைகள், வேதனைகள், அதாவது தான் செஞ்சுட்டு வந்த கர்ம வினையோட சுமைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நல்ல பலனோட கெட்ட பலன்கள், அதாவது பாவம் புண்ணியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல புண்ணியத்தை விட பாவம் அதிகமா இருக்கும். பாவ புண்ணியம், சில பேர் புண்ணியம் அப்படின்றத அதிகமா பண்ணியிருப்பாங்க, பல பேர் பாவத்தை தான் அதிகமா பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களோ அந்த பாவ புண்ணியத்தோட அளவீடுகள் ரொம்ப அதிகமா வெளிப்படும் இவங்களுக்கெல்லாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானாகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்துல இருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப தாராளமான அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ண மாட்டாங்க. தர்மம் பண்றவர்களோ அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடுகளோட தான் இருப்பாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்றது எதிர்பார்க்கிறப்பெல்லாம் வராது, லேட்டா தான் கிடைக்கும். லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா இருக்கும். நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல இவங்க எப்பவுமே இதாதான் இருப்பாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் டக்குன்னு நம்பிட மாட்டாங்க, அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்றது மெதுவா தான் செயல்படும். அடுத்ததா, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவான் ஆகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 10ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் சார்ந்த வகையில கண்டிப்பா ஒரு பெரிய உயர்வுன்றது உண்டு. வாழ்க்கையில நிலையான வெற்றி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கடின உழைப்பு அதிகமா இருக்கும் இவங்களோட வாழ்க்கையில. ஆனா லேட்டா கிடைக்கும். லேட்டா கிடைக்கிறது லேட்டஸ்டா இருக்கும். இவங்க எந்த அளவுக்கு வேர்வை சிந்தி உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உயர்வு அப்படின்றத சந்திப்பாங்க.
அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சனி பகவான் ஆகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்துல இருந்தால் நிலையான வருமானம் உண்டு. ஆனால் அவங்களுடைய ஆசைகள் லேட்டா தான் நிறைவேறும். எதிர்பார்க்கிறப்ப அவங்க ஆசைகள் நிறைவேறாது. வாழ்க்கையில லாபம் அப்படின்றது மெதுவா தான் இருக்கும், ஆனா உறுதியா இருக்கும், ஸ்ட்ராங்கா. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சனி பகவானாகி அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்துல இருந்தால் இவங்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நாட்டம் வந்துடும். வாழ்க்கையில பல விஷயங்கள்ல ஒரு பற்று இல்லாமையே இருப்பாங்க. தனிமை உணர்வு ரொம்ப அதிகமாகும். தன்னுடைய உள்ளுணர்வு மனசுக்குள்ள என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சுமையா ஒரு வேதனையா ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இவங்க வாழ்க்கையில இருக்கும். அமைதியான சோதனை அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை போகும், வாழ்க்கை பயணம் இருக்கும். பொதுவாகவே லக்னம் என்ற நட்சத்திராதிபதி சனி பகவான் அப்படின்னாலே இதுவரைக்கும் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள்ல இருந்தா என்ன பலன்னு சொன்னோம். பொதுவாகவே லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சனி பகவான் ஆனால் அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆனா கிடைச்சக்கூடிய விஷயம் கிடைச்சது அவங்கள விட்டு போகவே போகாது, எப்பவுமே நிலையா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி சனி பகவான் ஆகிறார் அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில எளிதா எதுவும் கிடைக்காது, கிடைக்கிறது எப்பவுமே தொலைஞ்சு போகாது, நிலையா இருக்கும். உங்க ஜாதகத்துல எல்லாம் சனி பகவான் எங்க இருக்காரோ அது சார்ந்த விஷயங்கள்ல தான் வாழ்க்கையில அதிகமான சோதனை அப்படின்றது வரும். ஓகே, இதுவரைக்கும் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி சனி பகவான் ஆகி அந்த சனி பகவான் லக்னம் முதல் 12 பாவகங்களில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இனி அடுத்ததா ராகு பகவான். ராகு லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ஆகி அந்த ராகு லக்னம் முதல் 12 பாவகங்களில் நின்றால் உண்டாகும் பலன்கள் என்ன? ராகுவுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை 4 பாதமும் பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியில இருக்கு. சுவாதி 4 பாதமும் துலாம் ராசியில இருக்கு. சதயம் 4 பாதமும் கும்ப ராசியில இருக்கு. அப்போ மிதுனம், துலாம், கும்பம் லக்னத்துல பிறந்திருந்து ஒருத்தர் அவருக்கு லக்னம் என்ற நட்சத்திரம் இந்த மிதுனம் லக்னத்துல பிறக்கிறாரு அப்படின்னா லக்னம் திருவாதிரை நட்சத்திரத்துல அமைகிறது. துலாம் லக்னத்துல ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு லக்னம் சுவாதி நட்சத்திரத்துல அமைகிறது. கும்ப லக்னத்துல ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய லக்னம் சதய நட்சத்திரத்துல அமைகிறது, நிக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் லக்னம், இவங்களுக்கெல்லாம் லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி யாரு? ராகு. இப்போ அந்த ராகு லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை இருந்தா பலன் எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி ராகு அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையை இயக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இயங்கக்கூடிய தன்மை, ஆசை, மாயை, எதுலையுமே ஒரு புதுமையா பார்க்கணும், எதுலையுமே ஒரு புதுமையை விரும்பக்கூடியது, பிடிவாதம். இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இவங்க ஜாதகத்துல எல்லாம் ராகு எங்க இருக்காரோ அது சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுடைய ஆசைகள் அதிகமா இருக்கும். இப்போ லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவங்களுடைய தோற்றமே பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான தோற்றமா இருக்கும். அந்த தோற்றம் அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடியதா இருக்கும், மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இவங்க கிட்ட இருக்கும். ஏதோ ஒரு தன்னுடைய செயல்களால அடுத்தவங்களை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய சக்தி இவங்க கிட்ட இருக்கும். ஆனா இவங்களுடைய மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு குழப்பம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். தான் யார் அப்படின்ற ஒரு தேடல். வாழ்க்கையில இவங்க பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு
பாதையை அமைச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு கொள்கை அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு தனிச்சு தெரியக்கூடிய ஒரு நபரா இருப்பார். ஒரு தனித்து சமூகத்தோடயே சேர்ந்து வாழ்ந்தாலும் இவர் தனியா தெரிகிற ஒரு நபரா இருப்பார். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் இருந்தால் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வித்தியாசமான வழிகள்ல பணம் வரும். அது எந்த வழின்றது அவங்க ஜாதகத்தோட மொத்த அமைப்பை பொறுத்து நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து தான். ஆனா குடும்பத்துல பிரச்சனைன்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்க பேசினாலே பிரச்சனை தான், பேசினாலே சிக்கல் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லதே சொன்னாலும் பிரச்சனை தான் வரும். அதனால பேச்ச குறைச்சிக்கிறது நல்லது. பணம் வரும், ஆனா மனநிலை சமநிலை அப்படின்றது குறைவா இருக்கும், மன நிம்மதின்றது. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்தில் இருந்தால் இவங்கெல்லாம் எதுவுமே அதிரடியான துணிச்சல் தான். எட்ரா வெட்ரா புர்ரா அப்படின்ற மாதிரி எதையுமே அதிரடியா துணிஞ்சு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுடைய முடிவுனால சில நேரங்கள்ல அதிகமா ஆபத்து சந்திக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். ஆபத்தான முடிவுகளையும் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாம செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்தில் இருந்தால் வெளிநாடு சொத்து வசதி கண்டிப்பா அவங்களுக்கு உண்டு. எல்லாத்துக்குமே வெளிநாட்டுல அப்படி அமைஞ்சிருமா? 4ல ராகு இருக்கு எல்லாத்துக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். வெளிநாட்டுல இல்லைன்னா மொத்தத்துல வெளி இடங்கள்ல அது அவங்க ஜாதக தகுதியை பொறுத்து வெளி மாவட்டமோ அல்லது வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ சொத்து வசதி கண்டிப்பா உண்டு. ஆனா மன அமைதின்றது இருக்காது பல காலகட்டங்கள்ல. இவங்க மனசுக்குள்ள ஒரு அமைதியை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கையா தான் இவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்தில் இருந்தால் இவங்களுடைய சிந்தனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான சிந்தனையா தான் இருக்கும். மற்றவங்க எல்லாம் இவங்க அளவுக்கு சிந்திச்சிருக்க மாட்டாங்க. கலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு திறமைன்றது இருக்கும். ஆனால் காதல்ல குழப்பம் தான் எப்பவுமே. வழக்கத்திற்கு மாறான காதல், அது எந்த மாதிரி காதல்ன்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்துல இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். போட்டின்னு வந்துட்டாலே இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனா மறைமுக எதிரிகள் இவங்களுக்கு அதிகமா இருப்பாங்க. அவங்களால பிரச்சனைன்றது வரும். ஆனா அந்த மறைமுக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இவங்க கிட்ட இருக்கும். ஆனா ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். உடல் நல சிக்கல் அப்படின்றது உண்டு. அதாவது ரொம்ப ஒரு போராளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாதாரணமான போராளி கிடையாது, ஒரு சக்தி வாய்ந்த போராளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ்க்கை இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல இருந்தால் கண்டிப்பா வெளிநாட்டு தொடர்புன்றது உண்டு. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி கன்ஃபார்ம். ஆனா உறவுகள் சார்ந்த விஷயத்துல குழப்பம் ஏமாற்றம் தான் வரும். உறவுகள் சார்ந்த வகையில புரியாத புதிராவே இருப்பாங்க உறவுகள், எல்லா உறவுகளுமே. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல இருந்தால் ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிசயமான அறிவு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். மறைமுகமான சக்தி, மறைமுகமா இவங்களை காக்கக்கூடிய விஷயம் ஏதாவது ஒண்ணு இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். வாழ்க்கையில திடீர்னு மாற்றத்தை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்றது நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். மர்மமான வாழ்க்கை, வெளி உலகத்துக்கு அதிகமா தெரியாத ஏதோ ஒரு வாழ்க்கை இவங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்துல இருந்தா இவங்க எல்லாம் ஒரு வித்தியாசமான நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு பழங்கால விஷயங்கள்ல நம்பிக்கை இருந்தாலும் இவங்களுக்கு வித்தியாசமான
முறைகள்ல இவங்களுடைய நம்பிக்கை அப்படின்றது இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அதிகமாவே உண்டு. ஆனா தர்மம் சார்ந்த விஷயத்துல தர்மம் பண்ணலாமா வேணாமா, அது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல ஒரு குழப்பம்ன்றது இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் போற பாதையில இவங்க போக மாட்டாங்க. வாழ்க்கை பாதை இவங்களுக்குன்னு ஒரு பாதை. வழக்கத்திற்கு மாறா செய்யக்கூடிய விஷயத்தை தான் இவங்க செய்வாங்க. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல இருந்தா இவங்க வாழ்க்கையில திடீர் உயர்வு சூப்பரா இருக்கும். திடீர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி எல்லாமே கிடைக்கும். ஆனா அது நிலையா இருக்குமா இருக்காதா அப்படின்றது நடக்கக்கூடிய திசாபுத்தி தான் தீர்மானிக்கும். இவங்க வாழ்க்கையில அதிகமா விமர்சனங்களை சந்திப்பாங்க. அந்த விமர்சனங்களை ஏத்துக்கிட்டா வாழ்க்கை கண்டிப்பா எதிர்பாராத வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்துல இருந்தா வாழ்க்கையில எதிர்பாராத விதமா பெரிய வருமானம்ன்றது உண்டு. பெரிய வட்டாரத்துல, அதாவது பெரிய பெரிய லெவல்ல உள்ளவங்களோட ஒரு பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு இருக்கும். ஆனா அதனாலே என்ன ஆகும், பேராசை ரொம்ப அதிகமாகும் இவங்களுக்கு. இவங்க வாழ்க்கைய அதிகபட்சம் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி வாழக்கூடிய வாழ்க்கையா அமையும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்துல இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளி மாவட்டம் அப்படிதான் அமையும். நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் தீர்மானிக்கும் வெளிநாடா வெளி மாநிலமா அல்லது வெளி மாவட்டமா அப்படின்றது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். ஆனா மாயை அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த உலக வாழ்க்கை மாயை அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி, இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி. அடுத்ததா அடிமை பழக்கம், அடுத்தவங்களுக்கு அடிமை ஆகிறது அல்லது அடுத்தவங்களை அடிமைப்படுத்துறது, வாழ்க்கையில அதிகமான குழப்பத்தோடையே வாழ்றது. இவங்க உள்ளுக்குள்ள ஒரு ஒரு மாய உலகத்துல வாழ்ற மாதிரி இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு லக்னத்திலிருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் உண்டாகக்கூடிய பலன்களை சொன்னோம். இப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரமா இருக்கு அப்படின்னாலே அவங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழ மாட்டாங்க. எப்பவுமே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை மாதிரி தான் அவங்க வாழ்க்கையே இருக்கும். ராகு லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி ராகுவாகி அந்த ராகு ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயத்துல தான் இவங்களுக்கு எல்லாம் ஆர்வம் ஆசை அப்படின்றது ரொம்ப அதிகமாகும், எதிர்பார்ப்புகளும் அதிகமாகும். ஓகே, அடுத்ததா கேது பகவான் லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேது பகவான் ஆகி அந்த கேது பகவான் லக்னத்தில இருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். மேச ராசியில முதல் நட்சத்திரம் அஸ்வினி, சிம்ம ராசியில முதல் நட்சத்திரம் மகம், தனுசு ராசியில முதல் நட்சத்திரம் மூலம். இப்போ மேச ராசியில மேச லக்னமா இருந்து ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அதுல லக்ன புள்ளி அஸ்வினி நட்சத்திரத்துல அமையுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒருத்தர் சிம்ம லக்னத்துல பிறக்கிறாரு, அவருக்கு லக்ன புள்ளி மகம் நட்சத்திரத்துல இருக்கு. இன்னொருத்தர் தனுசு லக்னத்துல பிறக்கிறாரு, அவருக்கு லக்ன புள்ளி மூலம் நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ இவங்களுக்கெல்லாம் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி யாரு? கேது பகவான். அப்போ இப்போ இந்த மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 லக்னக்காரங்களுக்கு இப்போ லக்னம் என்ற நட்சத்திராதிபதி கேது பகவானா இருந்தா இவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லக்னம் என்ற நட்சத்திராதிபதி கேதுவா இருந்து அந்த கேது பகவான் லக்னத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமா சிந்திப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தனித்துவமான அணுகுமுறைன்றது அவங்க கிட்ட இருக்கும். மற்றவங்க ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் இவங்க ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கைன்றது குறைவாதான் இருக்கு இவங்க கிட்ட. நான் யார், தான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள தான் யார் அப்படின்ற ஒரு தேடல் உள்ள ஒரு நபரா இவங்க இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேது பகவான் ஆகி அந்த கேது பகவான் லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்துல இருந்தால்
இவங்க வாழ்க்கையில பணம், வசதிகள், சொத்து, சுகம் இது சார்ந்த விஷயத்துல பெருசா அவங்களுக்கு ஒரு பற்றுங்கிறதே இருக்காது. ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைப்பாங்க. குடும்பத்தை விட்டு தூரமா இருப்பாங்க. குடும்பத்து கூடவே ஒன்னாவே இருந்தாலும் மனசளவுல குடும்பத்தை விட்டு தூரமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இவங்க வாழ்க்கை இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்துல அடிக்கடி மாற்றத்தை சந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொருள், பணம், சொத்து, சுகத்தை விட நிம்மதிய அதிகமா விரும்புறவங்களா இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேது பகவான் ஆகி அந்த கேது பகவான் லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இவங்க எதையுமே உள்ளுணர்வோட தான் செய்வாங்க. எந்த ஒரு செயலுமே தன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடிதான் செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அமைதியா எதையும் துணிஞ்சு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க துணிஞ்சு செய்யக்கூடிய விஷயத்துக்கு. ஆனா வாழ்க்கையில சில நேரங்கள்ல முயற்சி பண்ணக்கூடியது தளர்ந்து போய், தன்னுடைய முயற்சியில தளர்ந்து போய் முயற்சியில குறைச்சிக்குவாங்க. உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ்ன்றது, அதாவது இடைவெளின்றது இருந்துகிட்டே இருக்கும். சத்தம் இல்லாம சாதிக்கக்கூடியவங்க யாருன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேதுவாகி அந்த கேது லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல இருக்கக்கூடியவங்க தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேதுவாகி அந்த கேது பகவான் லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மனசுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தேடக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும். ஆனா வீட்டுல சுகம், சந்தோஷம்ன்றது குறைவாதான் இருக்கும். மனசளவுல தனிமையா வாழக்கூடிய ஒரு தன்மை தான் இவங்களுக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் அமைதியை தேடக்கூடிய ஒரு மனம் படைத்தவங்களா வாழ்வாங்க. யாரு? லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேதுவாகி அந்த கேது பகவான் லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடியவங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேதுவாகி அந்த கேது பகவான் லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்துல இருந்தால் இவங்களுக்கு பூர்வ புண்ணிய போன ஜென்மத்தில இருந்தே ஞானம், அறிவு அப்படின்றது அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கூர்மையான ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான உள்ளுணர்வு, எதையுமே நடக்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை, அடுத்தவங்களை பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மைன்றது இருக்கும். ஆனா காதல் சார்ந்த விஷயத்த பெருசா இவங்களுக்கு ஒரு பற்று, ஆர்வம் எல்லாம் இருக்காது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி டக்குன்னு அமையாது. லேட்டானா குழந்தை பாக்கியம்ன்றது இருக்கும். காதல் சார்ந்த விஷயத்துல சுதந்திரத்தை தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. கட்டுப்பாடு பிடிக்காது. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேதுவாகி அந்த கேது பகவான் லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்துல இருந்தால் தன்னுடைய மறைமுகமான சக்தியினால, இவரோட இது வெளியில தெரியாமலே அடுத்தவங்க மூலமா ஏதோ ஒரு வகையில மறைமுகமான சக்தியினால எதிரிகளை ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இவங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கும். உடல் நலம் சிக்கல். அமைதியா ஜெயிக்கக்கூடியவங்க இவங்க தான். அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா ஜெயிச்சிருவாங்க இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேதுவாகி அந்த கேது லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்துல இருந்தார்னா எப்படி இருக்கும்? வரக்கூடிய கணவன் மனைவி அதிகமா பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. ஆன்மீக எண்ணம் அதிகமா உள்ள ஒரு கணவன் மனைவி தான் அமைவாங்க. ஆனா உறவுகள் சார்ந்த வகையில பெருசா அவங்களுக்கு ஒரு விருப்பம், ஒரு பற்றுங்கிறது இருக்காது. உணர்ச்சி பூர்வமாவே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வாழ்றவங்களா தான் இருப்பாங்க. யாரு கூட இவங்க இணைஞ்சாலும் சரி இவங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கும் வாழ்க்கையில. இப்படிதான் வாழணும், இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி அதை யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்ததா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேது பகவான் ஆகி அந்த கேது பகவான் லக்னத்திற்கு 8ஆம் பாவகத்துல இருந்தா பலன் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மோட்ச சிந்தனை தான் அதிகமா இருக்கும். போதும்பா சாமி, இந்த ஒரு ஜென்மமே போதும், இதுக்கு மேல அடுத்த ஜென்மம்லாம் வேண்டாம், இந்த ஜென்மத்தோட மோட்சம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற ஒரு சிந்தனை அதிகமா இருக்கும். ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிசயமான அளவுக்கு அறிவு இருக்கும். ஆனா வாழ்க்கையில எதிர்பாராம திடீர்னு இழப்புகளை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மாற்றங்களையும் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவாவே 8ல கேது இருந்தாவே கர்மா எல்லாம் முடிஞ்சு விடுபடக்கூடிய வாழ்க்கையா தான் இருக்கும் அந்த ஜென்மம். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி கேதுவாகி அந்த கேது பகவான் லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்துல இருந்தால்
ரொம்ப ஆழமா டீப்பா போயிடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல. ரொம்ப மனசு அளவுல தர்மம் சார்ந்த விஷயத்துல அதிகமா ஒரு தேடல் இருக்கும். எந்த எந்த மாதிரி தர்மம் பண்ணலாம், எப்படி தர்மம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதுல. ஆனா நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல அடுத்தவங்க சம்பந்தப்படுறாங்கன்னா அவங்களோட வரக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல ஒரு குழப்பம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வாழ்க்கையில உண்மையை தேடக்கூடிய ஒரு பாதையா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை பாதை. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி கேது பகவானாகி அந்த கேது பகவான் லக்னத்திற்கு 10ஆம் பாவகத்துல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து வேலை சம்பந்தப்பட்டதுல பெருசா ஒரு நாட்டம் இருக்காது. ஆன்மீகம் சார்ந்த சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதிகமா இருக்கும். அதனால தொழில கூட பாத்தீங்கன்னா ஒரு நிலையா இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதே மாரி சில பேர் இருக்காங்கன்னா அது நடக்கக்கூடிய தசா புத்தி தீர்மானிக்குது. எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி அதுல ஒரு பற்றோட ஒரு விருப்பத்தோட செய்ய மாட்டாங்க, விருப்பம் இல்லாம தான் செய்வாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி கேது பகவான் ஆகி அந்த கேது பகவான் லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்துல இருந்தா இவங்களுக்கு வாழ்க்கையில ஆசை அப்படின்றது குறைவா தான் இருக்கும். எளிமையா வாழ விரும்புவாங்க. இவங்க எதையுமே எளிமையா செய்யத்தான் விருப்பம்ன்றது இவங்களுக்கு இருக்கும். வருமானம் சார்ந்த விஷயத்துல ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி கேது பகவான் ஆகி அந்த கேது பகவான் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்துல இருந்தால் மோட்சம் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எல்லாத்துக்கும் தெரியாது, ஒரு நம்பிக்கை. சரிங்களா? ஏன்னா கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. யாரும் செத்து போயிட்டு நான் இன்னும் பிறக்கலன்னு வந்து சொன்னது கிடையாது நம்ம கிட்ட. சரிங்களா? அதனால இது ஒரு நம்பிக்கை. 12ஆம் பாவகத்துல கேது இருந்தா மோட்சம் சொல்லி. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி கேது பகவான் ஆகி அந்த கேது பகவான் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தில் இருந்தால் அவங்களுக்கு மோட்சம். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அறகுறையாலாம் ஈடுபட மாட்டாங்க. ரொம்ப ஒரு பரிபூர்ணமா ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆத்மார்த்தமா ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உணர்வு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து தனிமையை அதிகமா விரும்புவாங்க. தனிமையிலையும் இருக்க முடியாது, உலகத்தோட ஒத்து போய் வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு மனநிலையோட தான் வாழ்வாங்க. இவங்களுக்கு வந்து மொத்தமா ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, ஒரு விடுதலையான வாழ்க்கை, ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை தான் அதிகமா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சொன்னது லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி கேது பகவானாகி அந்த கேது பகவான் லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம சொன்னோம். இப்போ பொதுவாகவே லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி கேது பகவானா இருக்கார் அப்படின்னா அவங்க வந்து இந்த வெளிப்புற வாழ்க்கையை விட, இந்த உலகத்துல இருக்க சந்தோஷமான வாழ்க்கையை விட உள்ளார்ந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் என்ன, ஒரு உள்ளார்ந்த உண்மையை தேடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இவங்களுக்கு இருக்கும். இப்போ கேது பகவான் எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகம் எதை குறிக்கிறோ அது சார்ந்த விஷயங்கள் நீங்க வேணான்னு விடக்கூடிய கட்டாயம் வரும். அது சார்ந்த விஷயத்துலதான் உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதின்றதும் கிடைக்கும். ஓகே, இந்த பதிவுல இதுவே இப்ப ரொம்ப நேரம் வந்துருச்சு இந்த வீடியோ. இந்த பதிவுல 9 கிரகங்களுக்குமே லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரை இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.